7th தமிழ் இயல் 3 புலி தங்கிய குகை. சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என்மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. சொல்லும் பொருளும். சிற்றில் சிறுவீடு, கல்லலை கட்குகை, அலைனா குகைன்னு அர்த்தம். யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. பாடல் எழுதினவர் காவட்பெண்டு. காவட்பெண்டு சங்ககால பண்பாட்புலவர்கள் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நட்கெல்லியின் செவிலி தாயாக விளங்கினவர். கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86வது பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த 86வது பாடல் மட்டும்தான் காவட்பெண்டு அவர்களால் எழுதப்பட்டு நமக்கு கிடைத்த ஒரே பாடல். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு பிளஸ் உளனோ. கல் பிளஸ் அலை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கல்லலை. அடுத்து பாஞ்சை வளம். இது கட்டபொம்மனை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை பாடல். கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல். அதை பல வகை இருக்குது. சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் அப்படின்னு இன்னும் பல வகைகள் இருக்குது. இந்த பாடப்பகுதி நமக்கு கட்டபொம்மனோட வரலாற்றை கூறக்கூடிய ஒரு கதைப்பாடல். இதை எழுதினவர் இதை எழுதலை தொகுத்திருக்காங்க. இது கட்டபொம்மன் கதைப்பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருது. அதை பலரால் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம பாடப்பகுதி நான் வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூல்லேருந்து இந்த பாடப்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் பிறந்தவர். டிசம்பர் 7, 1917 பிறந்திருக்கிறாரு. வானமாமலை அவர்கள். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற நூலை தொகுத்து வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். சூரன் வீரன், பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு, ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. வாரணம் பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டும். முயல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது டேஸ் மாடி வீடு. பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் பிளஸ் மேடை. வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை. தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இது ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி. இதில் நிறைய கருத்துக்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கவனமாக பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா, விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறாரு, சமுதாய பணி செஞ்சுருக்கிறாரு, அரசியல் பணி செஞ்சுருக்கிறாரு. சரியா? சில பேர் ஏதோ ஒன்று செய்வாங்க, இவர் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறாரு. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் அப்படின்னு என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள், அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி, திங்கள்னா மாதம், 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார்.
அவரோட பெற்றோர் பேர் வந்து உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட அம்மா அப்பா பேர் வந்து பாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். பாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னை இழந்ததுனால ஒரு இஸ்லாமிய தாயாரால் பாலூட்டி வளர்க்கப்படுறாரு. அவர் தன்னோட தொடக்க கல்வியை கமுதியிலையும் உயர்நிலை கல்வியை வந்து மதுரை பசுமலை பள்ளியிலையும் அப்புறம் ராமநாதபுரத்துலையும் படிக்கிறாரு. ராமநாதபுரத்தில் படிக்கும்போது பிளேக் நோய் பரவுனதுனால அவரோட படிப்பு நின்றுச்சு. அதுக்கப்புறம் பல நூல்களை படித்து தானாகவே கற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவர் வந்து தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலையும் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறமை பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகள்லையும் ஆற்றல் மிக்கவராக இருந்தார். அடுத்து வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு, மேடைகளில் பேசுறதுக்கு தடை விதிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டம் வந்து தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மேலே விதிக்கப்பட்டது. அதே மாதிரி வட இந்தியாவில் பாலகங்காதர திலகர் மேலேயும் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து விதிக்கப்பட்டுச்சு. தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்குன்னா முத்துராமலிங்க தேவர், வட இந்தியாவில் யாருக்குன்னு கேட்டாங்கன்னா பாலகங்காதர திலகர். திருவி கல்யாண சுந்தரனார் வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்து செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. திருவி கல்யாண சுந்தரனார் முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்து செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. வங்க சிங்கம் அப்படின்னு போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸை முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரு. முத்துராமலிங்க தேவர் வந்து கூப்பிட்டதுனால 1939 செப்டம்பர் 6 வந்து நேதாஜி வந்து மதுரைக்கு வராரு. அவர் தொடங்கின இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து தமிழர்கள் நிறைய பேர் இணைந்தாங்க. இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா நேதாஜி அப்படிங்கிற பேரில் ஒரு வார இதழை வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து நடத்தினார். அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் எங்கே பேசினார் அப்படின்னா சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் 3 மணி நேரமாக பேசுகிறாரு. அப்போ அவரோட பேச்சை கேட்ட காமராசர் வந்து இது போன்ற ஒரு பேச்சை நான் இதுவரை கேட்டதில்லை, முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் சொன்னாங்க? காமராசர் சொல்கிறாரு. பசும்பொன்னில் வந்து முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் இருக்குது. அந்த நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த நாளான அவர் ஒரே நாளில் தான் பிறந்த நாளும் இறந்தாலும் ஒரே நாள் வருது. அக்டோபர் 30 ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பாக விழா எடுக்கப்படுது. தமிழக சட்டமன்றத்தில் வந்து அவரோட திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலையும் முத்துராமலிங்க தேவரோட சிலை வந்து இருக்குது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து முத்துராமலிங்க தேவரை வந்து தென்னாட்டு சிங்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்கிறாரு. அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்துச்சு, அதனால் அவர் வந்து உண்மையாகவே தென்னாட்டு சிங்கம் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வருது, உதட்டில் இருந்து இல்லை. உள்ளத்தால் எதுவும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு சொல்லி யார் பாராட்டினாங்க அப்படின்னா ராஜாஜி. மனசில் நினச்சது அப்படியே பேசிடுவாருன்னு யார் வந்து பாராட்டினாங்கன்னா ராஜாஜி பாராட்டியிருக்கிறாரு. பாராளுமன்றத்தில் அவர் முத்துராமலிங்க தேவர் பேசின ஆங்கிலத்தை கேட்டவங்க வந்து விட்டல்பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசின பேச்சு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டி எழுதியிருக்கு. அடுத்து 1937 சட்டமன்ற தேர்தலில் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுட்டார். அப்போ லண்டனில் வந்து பாரிஸ்டருக்கு படிச்சுட்டு வந்த தோழர் KTK தங்கமணி வந்து இந்திய தேர்தலில் வந்து ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவரோட வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களோட வெற்றியையும் இந்திய மாணவர்கள் ரொம்ப எதிர்பார்த்ததாக வந்து அவர் குறிப்பிட்றாரு. இந்த பாரிஸ்டர்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னா வக்கீலுக்கான பட்டப்படிப்பு தான் அது.
அது ஒரு 5 வருஷம் படிப்பாங்க. இங்கிலாந்தில் வந்து பாரிஸ்டர் அப்படிங்கிறத வந்து சட்ட தொழில் வல்லுநருக்கான தகுதியுடைய படிப்பாக வந்து கருதுகிறாங்க இங்கிலாந்தில். ஸோ அது வந்து ஒரு 5 வருஷம் படிப்பாங்க. 3 வருஷம் வந்து அந்த சட்ட படிப்பு படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார் எக்ஸாமுக்கு படித்து அது ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க ஒரு வருஷம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து அப்ரெண்டிஸாக வேலை பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த படிப்பு வந்து முடியும், அந்த பாரிஸ்டர் படிப்பு. ஸோ அதுதான் வந்து பாரிஸ்டர் படிப்பு. அது வக்கீலுக்கு படிக்கிறது தான், வழக்கறிஞருக்கு படிக்கிறது. இப்போ யார் யாரோட வெற்றிக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா, தேவரோட வெற்றிக்கும் விவி கிரியோட வெற்றியும் எதிர்பார்த்ததா யார் சொல்கிறாங்கன்னா கேடிகே தங்கமணி சொல்கிறாரு. அடுத்து 1937 நடந்த தேர்தலை வெற்றி பெற்ற முத்துராமலிங்க தேவர் 1946, 52, 57, 62 வரிசையாக எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றுட்டே வராரு. அடுத்து குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து ஆங்கில அரசு கொண்டு வந்துச்சு. எப்படின்னா, அவனோட அப்பா வந்து திருடன்னா பிள்ளையும் திருடன் தான் இருப்பான், அவங்க அந்த பரம்பரையே வந்து எல்லாருமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை ஒழிக்கிறதுக்கு பதிலாக அந்த குற்றவாளிகள் பரம்பரையை மொத்தமாக ஒழிச்சிட்டோம்னா அந்த குற்றமே நடக்காதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து ஆங்கில அரசாங்கம் வந்து இது பண்ணுச்சு. அதுதான் வந்து குற்ற பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முத்துராமலிங்க தேவர் வந்து பல போராட்டத்தை நடத்துகிறாரு. 1934 ஆண்டு மே மாதம் 12, 13 அந்த தேதிகளில் வந்து கமுதியில் வந்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை வந்து நடத்தினார். அந்த அவரோட தொடர் போராட்டத்தினால 1948 அந்த சட்டத்தை வந்து நீக்கினாங்க. அடுத்து வந்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து பண்ணார். அது வந்து என்னென்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு சரக்கு தடை இருந்துச்சு. நம்ம காந்தி வந்து உள்ளே போக தடைன்னு சொல்லி உள்ளே போகாமலே வந்துருவா, கோயிலுக்கு போக மாட்டார். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாரு, போகாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இவர் உள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அப்படியே தலையிலா அவர் வந்து எல்லாரும் போனால் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு காந்தியடிகள். ஆனால் இங்கே வந்து முத்துராமலிங்க தேவர் எல்லாரையும் நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே செல்ல தடை இருந்தனால அந்த தடையை எதிர்த்து 1939 ஆண்டு ஜூலை திங்கள் 8வது நாள், ஜூலை 8ஆம் தேதி 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலில் வந்து நுழைவு போராட்டம். எல்லாரும் உள்ளே நுழைஞ்சு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் உள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான போராட்டத்தை நடத்துகிறாரு. அதுக்கு வந்து அர்ச்சகர்லாம் வந்து நீங்கள் அப்படிலாம் வந்தீங்கன்னா நாங்கள்லாம் இது பண்ண மாட்டோம், பூஜை பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருச்சுழியிலேருந்து அர்ச்சகர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அடுத்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளோட துயர்களை வந்து துடைத்தார். உழுபவங்களுக்கு தான் நிலம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி தனக்கு சொந்தமான 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை வந்து குத்தகையே வாங்காமல் உழவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்துட்டாரு. நீங்கள் விவசாயம் பண்ணி அதில் வரதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்து கமுதியில் வந்து வியாபாரிகளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நியாயமான விலை கிடைக்கல அப்படிங்கிறனால அவங்க பொருட்களுக்கு பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி விவசாயிகளோட விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அடுத்து 1938 மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களுக்கு வந்து தேவர் வந்து தலைவராக இருந்தார். மதுரையிலேருந்து நூற்பு ஆலையில் வேலை செஞ்ச தொழிலாளர்களோட உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்தோட சேர்ந்து 1938 ஆண்டு வந்து போராட்டம் நடத்துகிறாரு. அதுக்காக 7 மாதம் வந்து ஜெயிலில் இருந்தார். அதே மாதிரி பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்தோட கூடிய விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் போராட்டம் பண்ணார். அப்போவே பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதுனால அவர் வந்து கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. எந்தெந்த சிறையெல்லாம் அவர் போயிட்டு வந்தார் அப்படின்னா, அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த சிறைகள்லாம் வந்து அவர் வைக்கப்பட்டார். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் இருந்த தாமோ சிறையில் வந்து தாமோ அப்படிங்கிற நகரில் இருந்த இராணுவ சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார். போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வெளியவே அனுப்பிச்சாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் வந்து 20,075 நாள். சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் கழித்த நாட்கள் மட்டுமே 4000. தன்னோட வாழ்நாளில் 5ல் 1 பங்கு சிறையில் கழித்த தியாகச்சம்மல் வந்து முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
தேவர் வந்து 1936 1955 ஆகிய ஆண்டில் வந்து பர்மா போயிருந்தார். பர்மாவில் புத்தம் பிட்சுகளில் வந்து உயர்ந்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு முறையாக வச்சுருந்தாங்க. பெண்கள் தங்களோட கூந்தலை வந்து நடைபாதையில் விரித்து கார்பெட் மாதிரி விரித்து அதில் வந்து அவங்க நடக்க வச்சு வரவேற்பு கொடுப்பாங்க. இதை பார்த்தவர் வந்து இது வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அடுத்து பொதுவாழ்வு தொண்டுக்கு வந்து இடையூறாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திருமணமே செய்யாமல் இருந்துட்டார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர் வந்து விவேகானந்தரோட தூதராக நேதாஜியோட தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30 வந்து அவர் இந்த உலகத்தை விட்டு நீங்கினார். அவர் இறந்த ஆண்டு வந்து 1963, பிறந்தது 1908, இறந்தது வந்து 1963. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் வந்து சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்கா. அடுத்த லெசனு கப்பலோட்டிய தமிழர். தென்னாட்டில் இருக்கிற துறைமுக நகரம் எது அப்படின்னா தூத்துக்குடி. அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாரு, சுதேச கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை உருவாக்குனாங்க. அங்கே வந்து பாண்டித்துறையார் அப்படிங்கிறவர் வந்து சுதேச கப்பல் கம்பெனிக்கு வந்து தலைவராக இருந்தார். செயலாளராக வந்து வஉசி இருக்கிறாரு. அவங்க சுதேச கப்பலை வந்து கொழும்புக்கு செலுத்துகிறாங்க வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக. வந்தே மாதரம் அப்படிங்கிற மந்திரம் வந்து வங்க நாட்டில் தான் பிறந்துச்சு. அதை சொன்னவர் வந்து யாருன்னா மராட்டிய வீரரான பாலகங்காதர் திலகர் தான். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாலகங்காதர் திலகர். அவர் மராட்டியத்தை சேர்ந்தவர் தான். வங்க நாடு மராட்டிய வீரர். தென்னாட்டில் இருக்கிற ஒரு நாவீருடைய நண்பர் அப்படின்னா பாரதியார். அவர் வந்து 5வது நெஞ்சினர் செஞ்சொற்கவிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி நாட்டில் ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியாரோட பாட்டையும் கேட்டால் செத்த பெணம் கூட உயிரோடு எந்திரிச்சிரும். புரட்சி ஓங்கோ, அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கின நீதிபதி பின்ஹே வந்து கூறுறாரு. அடுத்து இரட்டை தீவாந்திர தண்டனை வந்து கோர்ட்டில் அப்பீல் செஞ்சதுனால சிறை தண்டனையாக மாறிச்சு 6 ஆண்டு. அதை எங்கே இருந்தார் அப்படின்னா கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் இருந்தார். அடுத்து தொல்காப்பியத்தை படித்தபோது தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் வந்து ஆலன் அப்படிங்கிறவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றான அறிவு நூல்களில் ஒன்று வந்து மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஆலன் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்று வந்து மனம் போல் வாழ்வு அப்படின்ற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை வந்து இளைஞர்கள் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் அப்படின்னு சொல்லி சிறு நூல்களாக எழுதியிருக்கிறாரு. இந்த விரிவானத்தை வந்து எழுதினவர் வந்து ராப்பி சேது. இவர் வந்து தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வர் என்று கூறுவர். ராப்பி சேது வந்து சொல்லின் செல்வர். ராப்பி சேது என்ன பேர்? சொல்லின் செல்வர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே. இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும். இவர் எழுதின தமிழின்பம் அப்படிங்கிற நூல் தான் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். அடுத்து இவர் வந்து பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்கட்டு. தமிழகத்தில் ஊரும் பேரும் தெரியாதவர்களுக்காக ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் மேடை பேச்சு மூலம் தமிழ் விருந்து படைத்தார் ராப்பி சேது.
தமிழகத்தில் ஊரும் பேரும் தெரியாதவர்களுக்காக ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் மேடை பேச்சு மூலம் தமிழ் விருந்து படைத்தார் ராபி சேது. ஓகேயா, நம்ம பார்க்கலாமா இப்போ என்னென்னு? ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, எல்லா நூல்களும் வந்துருச்சு பாருங்க. ஓகே, வாவு சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு பேர் தான் வழக்கு. வழக்கு வந்து 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது வந்து இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு வந்து 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையது அப்படின்னா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் வந்து இலக்கணமுடையது. எடுத்துக்காட்டு நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம். அடுத்து இலக்கண போலி அப்படின்னா இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் வந்து இலக்கண போலி எனப்படும். அதாவது அது வந்து இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. எடுத்துக்காட்டு வந்து பார்ப்போம்னா, இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர்கள் முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுகிறோம். அதே மாதிரி இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களை முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதே குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னும் சொல்லுவாங்க. என்ன பேர் இலக்கண போலிக்கு? இன்னொரு பேர் என்ன? முன்பின்னாக தொக்க போலி. எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். இன்னொன்று பார்ப்போம். இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிடணும். ஆனால் அதை வாயில்னு சொல்கிறோம். அது வந்து இலக்கண போலி. ஆனால் வாயில்கிற சொல்ல பேச்சு வழக்கில் என்ன பண்ணிட்டோம்? வாசல்னு மாற்றிட்டோம். இது வந்து மருவுன்னு சொல்கிறாங்க. மருவுனா என்னன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் வந்து மருவு எனப்படும். இப்போ நம்ம தஞ்சாவூருங்கிறத தஞ்சைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலிங்கிறத நெல்லைம்போம். அதுதான் வந்து கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து மருவு. தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை வந்து தகுதியான வேறு சொல்லால் குறிப்பிடுறதா வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை வந்து தகுதியுடைய வேறு சொல்லால் சொல்கிறது தான் வந்து இடக்கரடக்கல். எடுத்துக்காட்டு வந்து கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன், அதெல்லாம் சொல்கிறது வந்து இடக்கரடக்கல். மங்களம் அப்படின்னா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிக்கிறது தான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. செத்தார் அப்படிங்கிறது மங்களம் இல்லாத சொல்லு. அதை வந்து செத்தார்னு சொல்லாமல் துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஓலை அப்படின்னா திருமுகம், கருப்பாடு அப்படிங்கிறத வெள்ளாடு, விளக்கை அணை, விளக்கை குளிரவை, சுடுகாடு, நன்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குழுவுக்குறி அப்படின்னா ஒரு குழுவினரால் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். இதை நம்ம வந்து நார்மலாக சொல்லணும்னா சீக்ரெட் கோட்வேர்டுன்னு சொல்லலாம். ஒரு சீக்ரெட்டாக ஒரு கோட்வேர்டு இருந்துச்சுன்னா யார் அந்த பயன்படுத்துகிறாங்களோ அந்த குழுவினருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அதாவது பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். அதுதான் வந்து குழுவுக்குறி. எடுத்துக்காட்டு பொன்னை பரி எனல், பொற்கொள்ளர் சொல்லுவாங்க, பயன்படுத்துவாங்க. இதை ஆடையை காரை எனல், அதை வந்து யானை பாகர் வந்து பயன்படுத்துவாங்களாம். இப்போ இங்கே எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் வந்து இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொல்லால் குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் வந்து குழுவுக்குறி. அடுத்து நம்ம பார்க்கும்போது போலி. போலி அப்படின்னா
சொல்லோட முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தரதான் வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்க. போலி அப்படின்னாலே போல இருத்தல் அப்படின்றதுலேருந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. போலி வந்து 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் போலினா முதல்ல இருக்க எழுத்துக்கு பதிலாக வேற எழுத்து வந்திருக்கும், அது வந்து முதல் போலி. வேற எழுத்து வந்தாலும் அதே பொருளை தரும், அது வந்து முதல் போலி. எடுத்துக்காட்டு வந்து பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல். அடுத்து இடைப்போலினா இடையில இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைஞ்சு அதே பொருளை தரது வந்து இடைப்போலி. அமைஞ்சு, அமைஞ்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். கடைப்போலினா இறுதியில் இருக்கிற எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைஞ்சு அதே பொருள் தரது தான் வந்து கடைப்போலி. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன், பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பர். அக்ரிணையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெயரோட அக்ரிணை பெயரோட இறுதியில் நிற்கிற மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் வந்து கடைப்போலியாக வரும். லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் வந்து கடைப்போலியாக வரும்னு சொல்கிறாங்க. அக்ரிணையில் மட்டும் என்ன வருமா, மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து கடைசியில் வரும், லகர எழுத்துக்கு பதிலாக ரகர எழுத்து வந்து கடைசியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு போலி சொல்கிறாங்க. இது நம்ம 3 வகை தானே பார்த்தோம், ஆனால் இப்போ புதுசாக ஒரு போலி சொல்கிறாங்க, முற்றுப்போலி. முற்றுப்போலி அப்படின்னா ஒரு சொல்ல இயல்பாக அமைஞ்ச எழுத்துக்களுக்கு பதிலாக எல்லா எழுத்துமே வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. 5 அப்படின்னு சொல்கிறது வந்து 5, 5 ரெண்டுமே வந்து எழுத்துக்கள் எல்லாமே வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருக்கிறனால இது வந்து முற்றுப்போலி. பொறுத்துக. பந்தர் கடைப்போலி, மஞ்சு முதற்போலி, 5 முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. அடுத்து தொடர். ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். ஓகேயா, அது வந்து எழுவாய். நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்னு பார்த்துருப்போம். ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். ஒரு தொடரில் வந்து யார், எது, எவை அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக அமைகிறது வந்து எழுவாய். நீலன் பாடத்தை படித்தான். பாரி யார், புலி ஒரு விலங்கு. ஓகேயா. அடுத்து ஒரு தொடரை வினை, வினா, பெயர் இதை கொண்டு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு அந்த தொடரை முடித்து வைப்பது தான் வந்து பயனிலை. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் யார், கரிகாலன் ஒரு மன்னன். இதில் வந்து கட்டினான், யார், மன்னன் இதெல்லாம் வந்து பயனிலைகள்னு சொல்கிறாங்க. அடுத்து யாரை, எதை, எவற்றை அப்படிங்கிற வினாக்களுக்கு விடையாக வர்றதா வந்து செயற்படு பொருள். நான் கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார், நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். இதில் வந்து கவிதை, புத்தகம், நெல்லிக்கனி இதெல்லாம் வந்து செயற்படு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூதறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன், வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை, கொடிகாத்தவர் திருப்பூர் குமரன், எளிமையின் இலக்கணம் காமராசர், தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை, கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார், பாட்டுக்கொரு புலவன் பாரதியார், விருதுப்பட்டி வீரர் காமராசர், கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை, மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். கலை சொல்லறிவோம். கதைப்பாடல் பேலட், துணிவு கரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் எலக்யூஷன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. அவ்வளோதான், இயல் 3 முடிஞ்சிருச்சு.